இன்னும் 2, 3 நாள்ல நம்ம வயல்ல நெல் நாத்து விட போறோம். நெல் நாத்து விடுறதுக்கு முன்னாடி, நம்ம வயல்ல என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சோம், அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா, சுத்தியுமே வயல் தாங்க. வயல்களுக்கு நடுவுல தான் நம்ம வீடு இருக்குது. எப்பவுமே நெல் நாத்து விடுறதுக்கு முன்னாடி, அந்த வயல்வெளிய சுத்தி இருக்கிற மரங்கள வந்து நம்ம சுத்தம் பண்ணி கிளீனா வச்சுக்கணும். ஏன்னா, நெல் நாத்து மேல வந்து மட்டைகள், கிளைகள் வந்து விழுகாம பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக முன்னாடியே நம்ம வந்து வயல்வெளிய சுத்தி அந்த புற்கள் எல்லாமே வந்து வெட்டி, அது மேல மணல் வந்து பூசி விடுவோம். வயல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே இந்த கொக்கு நாரைகள் எங்கிருந்து வந்தாவது நம்ம வயல்வெளியை அழகுபடுத்திட்டு போயிருங்க. பார்க்கவே அழகா இருக்கும். நெல்லுக்கு எப்பவுமே தண்ணி வந்து ரொம்பவே முக்கியங்க. அதனால டிராக்டரை வச்சு ஒரு 5-6 டைம் நம்ம விட்டுணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையம் பண்ணுறதுக்கு முன்னாடி செடி கொடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இதில் மக்கி போய் நல்லா உரமாகணும். வயல்வெளியை சுற்றி நடக்கிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பெருச்சாளி எலிகள் வந்து பொந்துகள் வந்து நிறைய ஆக்கிவிட்டு போயிடுச்சுங்க. நடக்கிறதுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் தண்ணியும் அதிகமாக லீக் ஆகும். அதனால் மணல் திட்டுகளும் இப்போ நம்ம கட்டி